பெப்பர் ரசம் சூப்பராக எப்படி செய்யலாங்கிற வீடியோவை பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவு குருமிளகு, 1 ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையும் நல்லா பவுடர் மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக பூண்டையும் தட்டி எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதோ கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இந்த 3ஐயும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது குருமிளகு, சீரகம், பூண்டு இந்த 3ஐயும் நம்ம இடித்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க. இந்த பூண்டு, சீரகம், குருமிளகெல்லாம் அடியில் பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம இடித்து சேர்த்துருந்த பூண்டு, சீரகம், குருமிளகெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து கிளறிக்கோங்க. அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்துருக்க தக்காளி எல்லாம் நல்லா சுருங்கி கொஞ்சமாக வரணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி கொஞ்சமாக ஆயிருக்கு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்துக்கலாம். நம்ம புளி தண்ணி சேர்த்தாச்சு. அடுத்து ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ரசத்தோட வாசத்துக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து கிளறிக்கோங்க. ரசத்தை அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம். லைட்டாக பபிள் ஸ்டார்ட் ஆனதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ரசம் கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான பெப்பர் ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் பெப்பர் ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.